ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் ஒரு சிம்பிள் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி ரெசிபி சிக்கனை பிச்சு போட்டு முட்டை பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு சிக்கனை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு குக்கரில் நம்ம அவிச்சிக்கலாம். நம்ம ஈஸியான சிம்பிள் டிப்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு கூட கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, பிச்சு போட்ட சிக்கன், முட்டை, அதுக்கப்புறமா கார்லிக் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு நம்ம குட்டி குட்டியாக வச்சுருந்தா கார்லிக் போட்டுக்கோங்க. அது லைட் ப்ரௌன் ஆகட்டும் இந்த மாதிரி. இப்போ அது கூடவே வெட்டின வெங்காயம் போட்டுக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வியூஸ் எல்லாம் நிறைய போதும், ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டீங்க காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கூட தனியா பவுடர், சோம்பு பவுடர், பெப்பர் பவுடர், காஷ்மீரி மிளகா பொடி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ இதில் தக்காளி வெட்டி வச்சது போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் சிம்பிள் டிப்ஸ்லாம் வேணும்னா நம்மளோட சேனல் பாருங்கள். சிம்பிளாக இருக்க எல்லா ரெசிபிஸும் போடும். இப்போ நம்ம சிக்கன் அவிய வச்சோம்ல, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்மளோட மெயின் டிஷ் பிச்சு போட்ட சிக்கன், அது போட்டு தான் மெயினாக பண்ண போகிறோம். இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் ஒரு சைடில் ஒதுக்கிட்டு அங்கேயே கொஞ்சோண்டு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட முட்டை போட்டுக்கோங்க. நாங்கள் 4 முட்டை எடுத்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. மேலே சும்மா அவ்வளோதான், கொஞ்சோண்டு போட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கார்னிஷிங்க்கு கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பிச்சு போட்டு சிக்கன் பொடி மாஸ் ரெடி. இந்த மாதிரி வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.